ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வரலக்ஷ்மி விரதத்தோட வழிபாட்டு முறையை செய்முறை விளக்கத்தோடு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வரலக்ஷ்மி விரதம் வந்து அதிசக்தி வாய்ந்த விரதம். ஆடி மாதத்துடைய நிறைவு இந்த வரலக்ஷ்மி விரதம் தான். ஆடி மாதத்தில் பல்வேறு வழிபாடுகள் இருந்தாலும் இந்த வரலக்ஷ்மி விரதத்திற்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கப்படுது. ஏன்னா இந்த வழிபாடு அவ்வளோ சிறப்பானது, சக்தியானது. வரலக்ஷ்மி விரதம் அன்னைக்கு வீட்டில் நம்ம கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா படங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த 2 முறை இருக்குது. உங்களுக்கு எந்த முறை வந்து வசதியாக இருக்குது அப்படியோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன முறை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வரலக்ஷ்மி விரதம் புதுசாக யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. யார் வேணால் இந்த விரத முறையை கடைபிடிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் மாமியார் செய்யலை, நான் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம், அதில் தப்பு இல்லை. இந்த வரலக்ஷ்மி விரதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 நாள் வந்து வழிபாடு செய்வோம். முதல் நாள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு அம்மனை அழைப்போம். 2வது நாள் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வீட்டில் பூஜை செஞ்சுட்டு 3வது நாள் வந்து நம்ம புனர் பூஜை செஞ்சுருவோம். இதை நீங்கள் எப்படி கடைபிடிக்கிறீங்களோ அப்படி கடைபிடிச்சிக்கலாம். அதாவது வியாழக்கிழமையே நீங்கள் வந்து இதை செய்யலாம். அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை வந்து அம்மனை அழைச்சி வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சு சனிக்கிழமை வந்து புனர் பூஜை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி டைம் வந்து வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறீங்க அப்படின்னா நல்ல நேரம் மாலை 6 மணிலேருந்து 8 மணிக்கு வரைக்கும் இருக்குது. இந்த 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் கலசம் செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கலசத்தை வந்து நம்ம வீட்டு வாசலில் நின்று அம்மனுக்கு வந்து தீபதூப ஆராதனைலாம் காட்டி வயசில் பெரியவங்க வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க மூலயமா அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரலாம். இல்லை படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா படத்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு தீபதூப ஆராதனை காட்டி படத்தை வந்து உள்ளே கொண்டுட்டு வந்துடலாம். அதுக்கான நேரம் தான் நான் இப்போ சொன்னேன், இந்த 6லேருந்து 8 மணி வரைக்கும். வெள்ளிக்கிழமை அம்மனை அழைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா காலை 6லேருந்து 7:20 வரைக்கும் அந்த நேரத்துக்குள்ளே அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கான உகந்த நேரங்கள் பார்த்தாச்சு. இப்போ அம்மனுக்கு நம்ம வழிபாடு செய்கிறதுக்கான நேரம் பார்க்கலாம். வியாழக்கிழமை வீட்டுக்கு அழைச்சாலும் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு அழைச்சாலும் நம்ம வந்து வழிபாடு செய்கிறது வெள்ளிக்கிழமை தான். அப்படின்றனால வெள்ளிக்கிழமையில் வந்து 2 நேரங்கள் இருக்குது. காலையில் 9லேருந்து 10:20 வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து அம்மனுக்கு வீட்டில் பூஜை பண்ணி நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கலோ பருப்பு பாயாசமோ வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வந்து தாலி கயிறு அப்படி இல்லைனா தாலி சரடு மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வழிபாட்டை மாலையிலையும் செய்யலாம். மாலையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. மாலையில் செய்யணும் அப்படின்னா நேரம் 6 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை செஞ்சு நம்ம வந்து மற்ற வேலைகளெல்லாம் செஞ்சுக்கலாம். வீட்டில் புனர் பூஜை செய்கிறதுக்கான நேரங்கள் என்ன பார்க்கலாம். புனர் பூஜை 2 நாள் நீங்கள் செய்வீங்க. வியாழக்கிழமை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சனிக்கிழமை செய்வீங்க. வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை செய்வீங்க. சனிக்கிழமை செய்கிறதுக்கான சரியான நல்ல நேரம் என்ன அப்படின்னா காலையில் 7:35லேருந்து 8:55க்குள்ளே நம்ம வந்து புனர் பூஜையை செஞ்சிடணும். சொன்ன நேரத்தில் செய்ய முடியாதவங்க காலை நேரத்தில் 10:35லேருந்து 12 மணி வரைக்கும் சனிக்கிழமை வந்து செஞ்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை அம்மனை வீட்டுக்கு அழைச்சிருந்தீங்க அப்படின்னா புனர் பூஜை வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்கிற மாதிரி வரும். ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45லேருந்து 8:45 வரைக்கும் செய்யலாம். இன்னொரு நேரம் என்ன அப்படின்னா காலை 10:45லேருந்து 11:45க்குள்ளே புனர் பூஜையை செஞ்சிடலாம். ஏற்கனவே வழிபடுற முறை சொல்லியிருந்தேன். படம் வைத்து வழிபாடு செய்யலாம், கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம். எதை வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் வீட்டு வாசலில் இருந்து தான் அம்மனை வந்து உள்ளே அழைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ படம் வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம படத்தை வந்து சுத்தப்படுத்தி குங்குமம் பூவெல்லாம் போட்டு வெளியிலேருந்து அழைச்சிட்டு வரலாம். கலசம் வைக்கிறதுக்கும் அதே முறை தான். ஆனால் இப்போ கலசம் வந்து 2 முறையில் வந்து நம்ம வந்து கலசத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க. முதல் முறை வந்து தண்ணி, கலசம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதில் வந்து இப்போ பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், குங்குமம், எலுமிச்சை பழம், ₹1 நாணயம், ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, மாசிக்காய், பன்னீர் இதெல்லாம் போட்டு வந்து கலசம் ரெடி பண்ணுவாங்க. இது ஒரு முறை. பொதுவாக வரலக்ஷ்மி விரதத்துக்கு வந்து பச்சரிசி வச்சு தான் கலசம் வந்து ரெடிபாடு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கலச சொம்பு ஃபுல்லாக பாதி 3/4 அளவு வந்து பச்சரிசி போட்டு அதற்கப்புறம் அதில் வந்து மஞ்சள், குங்குமம், பூ, ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய், ஜாதிக்காய், எலுமிச்சை பழம், ₹1 நாணயம், வெள்ளி நாணயம், தங்க நாணயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் போட்டு அதற்கு மேலே வந்து நம்ம தேங்காய் வைத்து தேங்காயில் சந்தனம் குங்குமம் எல்லாம் தடவி உள்ளே வச்சு அதே மாதிரியே நம்ம வந்து
ஃபுல்லாக அந்த கலசத்தோட இது ஃபுல்லாக வந்து நம்ம மாவிலையோ இல்லை வெற்றிலையோ வைத்து நம்ம அதற்கப்புறம் வந்து தேங்காய் வைத்து அதற்கப்புறம் அம்மனுடைய முகங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை தேங்காயில் நம்ம வந்து கட்டி அவங்களுக்கு வந்து மாலைகள் போட்டு ரெடி பண்ணி அதை கொண்டு போய் வெளியில் வச்சு வெளியிலேருந்து நம்ம வந்து வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்க, ரொம்ப சுமங்கலி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு நம்ம அம்மனை வந்து வீட்டுக்கு அழைக்கலாம். அப்படி யாரும் இல்லைன்னா நீங்களே வந்து வீட்டுக்கு அழைச்சிடலாம் அம்மனை. இப்படி வீட்டுக்கு அழைச்ச அம்மனை நம்ம வந்து ஒரு மனை நீங்கள் வச்சுருக்கீங்க, பித்தளையோ இல்லை மரத்தில் மனை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மனை மேலே வெள்ளை துணி, மஞ்சள் துணி, சிகப்பு துணி போட்டு அதற்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அம்மனை வந்து அந்த மனை மேலே நம்ம வந்து உட்கார வச்சு அதற்கப்புறம் வீட்டில் வந்து வழிபாடு செஞ்சு நீங்கள் வந்து கனகதரா சோஸ்திரம், அபிராமி அந்தாதி, அப்புறம் இல்லை அப்படின்னா நம்ம லலிதா சரஸ்வநாமம் இது மாதிரி பாடல்களை உங்களுக்கு தெரிஞ்சதை பாராயணம் பண்ணி அம்மனுக்கு நெய்வேத்தியம் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சர்க்கரை பொங்கல், பாயாசம், முடியல அப்படின்னா சுண்டல், பழங்கள் இதை வச்சு நம்ம வந்து கலவை சாதங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். பூஜையில் அம்மனுக்கு வந்து வாசனை பூக்களை பயன்படுத்துறது நல்லது, தாமரை பூக்கள் பயன்படுத்துறது நல்லது. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களை வச்சு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம், குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம். அதே மாதிரியே இந்த பூஜையில் நம்ம வந்து அருகம்புல், துளசி, வில்வத்தை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வரலட்சுமி பூஜையில் நம்ம வந்து நோன்பு சரடு வச்சுருப்போம், அதாவது மஞ்சள் கயிறில் பூவை வந்து நம்ம கட்டி வச்சுருப்போம். நீங்கள் அம்மனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா அந்த 10-20க்குள்ளே பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த சரடை வந்து நீங்கள் கையில் கட்டிக்கலாம். அப்படி இல்லை வெள்ளிக்கிழமையில் 6 மணிக்கு மேலே செய்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டு பாடெல்லாம் படிச்சுட்டு அதற்கப்புறம் இந்த நோன்பு சரடை வந்து கையில் கட்டிக்கலாம். அதே மாதிரியே இந்த வரலட்சுமி விரதம் அப்போது நம்ம வந்து வீட்டில் வர பெண்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுப்போம். தாம்பூலம் கொடுக்கறது வந்து உங்களுடைய இதை பொறுத்து தான் இருக்குது. மிக எளிமையான முறையில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், சும்மா மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, 11 ரூபாய் நாணயங்கள், 11 ரூபாய் நாணயம் என்ன வச்சுருக்கீங்களோ கொடுத்துக்கலாம். வளையல் 2 வச்சு கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கீங்க, நல்லா சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தேங்காய், அப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸ் பிட்டு இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்து. பூஜை செஞ்சு முடித்தோடனே அடுத்த நாள் புனர்பூஜை செய்யணும். புனர்பூஜை சனிக்கிழமை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாலும் ஒரே முறை தான். அம்மனை வந்து நம்ம மனையிலேருந்து எடுத்துகிட்டு போய் அரிசி பானைக்குள்ளே வச்சு அம்மனை வந்து மனதார வழிபாடு செஞ்சுக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், எப்போவும் மன நிம்மதியோடும் அமைதியோடும் இருக்கணும்னு நீங்கள் மனதார அம்மனை வேண்டிக்கிட்டு அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்துடலாம். அம்மனை எடுத்து வச்சுட்டு தேங்காயை வந்து சைவ சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம வேறு எங்கேயாவது கால் மிதிப்படாத இடத்துல போட்டுடலாம். அதில் போட்ட பச்சரிசி, மாசிக்காய், ஜாதிக்காய் போன்ற பொருட்களை வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்படி தான் இந்த வழிபாட்டு முறையை செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.